நான் மேகத்திலேயோ மலையிலேயோ வனாந்திரத்திலேயோ நான் நின்று பேச விரும்பல. என் பிரசன்னத்தை உங்களுக்குள்ள வைக்க விரும்புறேன். என் பிரசன்னம் தங்கும்படிக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு. ஆமென். அப்ப ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். அப்ப இவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்றால் அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு என்ன செய்யல? பிரியல. வாலிபன். அவன் யார்? வாலிபன். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப தங்கச்சியே, ஆமென், நம்மை தேவ பிரசன்னத்தை விட்டு வழிவிலக செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, இன்னும் வரும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஒரு தேவனுடைய பிள்ளை என்றைக்கும் கைவிடப்படாமல் இருப்பதற்கு தேவன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த யோசுவாவுக்குள் காணப்பட்டது. தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதவன்.